अनन्यचेताः सततं यो मां स्मरति नित्यशः तस्याहं सुलभः पार्थ नित्ययुक्तस्य योगिनः। अनन्यचेताः सततं यो मां स्मरति नित्यशः तस्याहं सुलभः पार्थ नित्ययुक्तस्य योगिनः। भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। सम्प्राप्ते सन्नीते काले सम्प्राप्ते सन्नीते काले नहि दहि रक्षति डुकृङ्करणे। नहि नहि रक्षति डुकृङ्करणे। भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं मूढमते। भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं मूढमते। இந்தாங்க காசு சாப்பிடுங்க. நான் சொல்றதுதான் கரெக்ட். நான் சொல்றது அந்த கரெக்ட். நான் சொல்றது கரெக்ட். நான் சொல்றது அந்த கரெக்ட். என்னங்க சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா. சொல்லுடா. மாமா உங்க ஆத்து மாமி நிஜமாவே சேப்பா இருக்கான்னு நான் சொல்றேன். இவன் சொல்றான் மாமி சேப்பு இல்லடா பவுடர் நிறைய பூசிட்டுக்கா அதனாலதான் சேப்பா இருக்கான்னு இவன் சொல்றான். அவ இன்னும் உன்னை வர்ணிக்கிறதுக்குள்ள நீங்க இருந்து உள்ள போ. பஜகோவிந்த கத்துக்கிற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. காளி பசங்கடா பஜகோவிந்தம் படிக்கிறத விட்டுட்டு என் ஆம்படையா கருப்பா சேப்பான்னு பேசிட்டு இருக்கடா. என்னடா ஒருத்தர் ஒருத்த படி சொல்லி கொடுத்தனே அங்கம் கருதம் ஸ்லோகம் அது சொல்லுங்கடா. ஏண்டா சொல்ல திருது மொழியோ பாடத்தை கவனிக்காதீங்க. மாமி எப்படி தலைவாரிக்கிறா, என்ன சென்ட் போட்டுக்கிறா, எப்படி பவுடர் போட்டுக்கிறா, எப்படி புடவை கட்டிக்கிறான்னு போய் பாருங்க. அயோக்கிய ராஸ்கல். சொல்ற கடா நெளியற மாமா ஒண்ணுக்கு வருது மாமா. கழிவு கேட்டா போறோம் ஒண்ணுக்கு ரெண்டு கத்தனை வந்துருவேன். அவசரமா வருது மாமா. போய் தொலையண்டா தனியனே. நீ சொல்ற அங்கம் கலிதம் அங்கம் கலிதம் சொல்லேண்டா. தொண்டையில இருக்கு வெளியே வரமாட்டேங்குது மாமா. தொண்டையில ஒரு போர் போட்டா தொண்டையில இருக்கிற தன்னால வரும். உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குற பார் அத்தனையும் வியர்த்தம். ஒரு பயலுக்கும் ஒண்ணும் தெரியல. கர்மம் கர்மம். அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விகீனம் ஜாதம் துண்டம் விருத்தோ யாதி கிகீத்வா தண்டம் ததபின முன்சத் ஆசா பிண்டம். பேஷ் பேஷ். இவ்வளவு சரியா சொல்றியே, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த பசங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கும் போது நான் தினமும் உங்களுக்கு தெரியாம கேட்டுக்கிட்டு இருப்பேன் சாமி. அப்படியா? மாடெல்லாம் குளிப்பாடிப்பியா? பருத்தி கொட்ட புண்ணா குச்சிட்டியா மாட்டுக்கு? இல்ல சாமி. உன் வேலை மாடு வைக்கிறதானடா. இங்க வந்து சோளம் கேட்டு இருக்கியா? ஒண்ணு கொடுவேன். போடா போடா. மாத்தலடா மாடு மேய்க்கிற பையன். அவனுக்கு இருக்கிற அக்கறை உங்க யாருக்கு இல்ல. ராஸ்கல். நீதான் ஐயரு வந்த நீயே சொல்லு. கிருஷ்ணாய நமக கோவிந்தாய நமக கிருஷ்ணாய நமக கிருஷ்ணாய நமக கோவிந்தாய நமக கிருஷ்ணாய நமக கோவிந்தாய நமக. என்னடா விளையாடுறீங்க? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா, அதனால கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணி இந்த பலகாரத்தெல்லாம் வச்சு படைச்சா கிருஷ்ணனே நேர்ல வருவாரு. இந்த பலகாரத்தெல்லாம் சாப்பிட்டு எங்க கூட விளையாடுவாரா? என்ன போடுற சும்மாங்காட்டியும் என்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்குங்கடா. கிருஷ்ணனை பாக்கணும், அவனோட விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. நான் எங்க வீட்லயும் சீரை கொண்டு வந்திருக்கேன். நான் முறுக்கு கொண்டு வந்திருக்கேன். நான் அதிர்ஷ்டம் கொண்டு வந்திருக்கேன். சேட்டு விட்டு போய் லட்டு கொண்டு வந்து. நீ ஒண்ணுமே கொண்டு வராம வாசலையே எல்லாத்தையும் சாப்பிட்டு கிருஷ்ணனோட விளையாடலாம் நினைக்கிறேன்.
நானும் பழைய சோறு கொண்டு வந்திருக்கேன்டா, நானும் தரேன்டா. பழைய சோறு கொடுக்குறானா கிருஷ்ணனுக்கு? மக்கு, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு யாராவது பழைய சோறு வச்சு படைப்பாங்களாடா? முறுக்கு, வடை, சீடை இதை வச்சுதான் படைப்பாங்க. அப்பதான் கிருஷ்ணன் நேர்ல வருவாரு, எங்களோட வந்து விளையாடுவாரு. என்னாலும் சரி, நாங்க உன்னை விளையாட்டுக்கு சேர்த்து மாட்டோம். போடா. ஏண்டா நேற்றுக்கு நீ தான் குடுக்கற மாமா திட்டு வாங்கி வச்ச, சேர்த்து கூடாது. போடா போடா இவனுங்க நான் விளையாட்டுக்கு சேர்த்து காட்டி நானே கிருஷ்ண மாமா செஞ்சு நானே விளையாடுறேன். என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யாராவது பழைய சோறு வச்சு படைப்பாங்களாடா? முறுக்கு, வடை, சீடை இதை வச்சுதான் படைப்பாங்க. அப்பதான் கிருஷ்ணன் நேர்ல வருவாரு. பாட்டி பாட்டி, வள்ளி பாட்டி. என்னப்பா, என்ன வேணும்? எனக்கு ஒரு 3 முறுக்கு கொடுங்க பாட்டி. காசு? காசு எவ்வளவு காசு பாட்டி? 3 முறுக்கு 4 அணா. பாட்டி என்கிட்ட இப்ப காசு இல்ல, நாளைக்கு எங்க அம்மாட்ட வாங்கி தந்துடுறேன். மறக்காம கொண்டு வந்து கொடுத்துறியா? கட்டாயமா கொண்டு வந்து கொடுத்துறேன் பாட்டி. கிருஷ்ணா, உனக்காக முறுக்கு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு கிருஷ்ணா. கிருஷ்ணா சாப்பிடு. கிருஷ்ணா சாப்பிடு. சாப்பிடு கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. பரவாயில்ல குடு. நான் சாப்பிடாத மண்ணா, இந்த மண்ணை சாப்பிட்டு நான் எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? இதையும் நீ சாப்பிடு. கருப்பா, இது நீ சாப்பிடு. இதனா எங்க அம்மாவுக்கு கொஞ்சம், ஐயருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறமா நான் சாப்பிடுறேன். இந்த ஊர் பசங்க யாரும் என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நீயாவது என்னோட தினம் விளையாட வரையா? தினம் கூப்பிடு, தினம் வரேன். நிச்சயமா வருவியா கிருஷ்ணா? கூப்பிட்டு பாரு, நான் வரையில இல்லையான்னு பாரு. போயிட்டு வரேன் கருப்பா. அம்மா, ஐயர் எங்கம்மா? என்னடா அவரை தேடுற? என்ன விஷயம்? என்னன்னு சொல்லப்படாதா? இந்தாங்க இந்த முறுக்க எடுத்துக்கோங்கம்மா. முறுக்கா? ஏது இதெல்லாம்? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? கிருஷ்ணனுக்கு முறுக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ண. கிருஷ்ணனே நேர்ல வந்தாமா? என்னம்மா சிரிக்கிறீங்க? கிருஷ்ணன் வந்தாண்டே இருக்கட்டும், அப்புறம் மேல சொல்லு. அவன் முறுக்கு சாப்பிட்டாமா, என்னையும் சாப்பிடுன்னு சொன்னான். அம்மாவுக்கும் ஐயருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுறேன்னு சொன்னேன். இந்தாங்கம்மா சாப்பிடுங்கம்மா. நல்ல கிருஷ்ணன் பைத்தியண்டா நீ. சரி கொடு. எனக்கு நீ கொடுத்தா என்ன, கிருஷ்ணன் கொடுத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். ஐயோ என்னன்னா இது? என்னவா? எங்க வாங்கினானோ, என்ன எண்ணெயோ, எந்த கடையோ அவன் கொடுத்த உடனே பக்கி மாதிரி கையை நீட்டிப்பிட்டிய. குழந்தை ஆசையா கொடுத்தா வாங்கிட்டேன். பெரிய குழந்தை, அவனுக்கு தான் வேலையில சிரத்தை இல்லாம கண்ட காரியத்தை பண்ணிட்டு பெரிய கிருஷ்ண பக்தன் நினைப்பு. போட.
நேக்கும் கொஞ்சம் முறுக்கு கொடு. நிஜமாவா அம்மா? ஆமாண்டா. இந்தாங்கம்மா, எடுத்துக்கோங்க. இந்தா, நீ பாதி சாப்பிடு, நான் பாதி. கிருஷ்ணா, கிருஷ்ணா, இங்கே இந்த கிருஷ்ணனை காணுமே. நேற்றுக்கு நீ கூப்பிட்டா வரேன்னு ஜம்பமா சொல்லிட்டு போனா, இன்னும் வரவே இல்லையே. கிருஷ்ணா, 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 வந்துட்டியா? நம்ம 2 பேர் சேர்ந்து விளையாடலாமா? ஓ, விளையாடலாமே. என்ன விளையாடலாம்? வலிங் தட்டு குடு விளையாடலாமா? விளையாடலாம். சரி வா. வலிங் தட்டு குடு 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 ஐயோ, 1 2 3. என்ன கிருஷ்ணா அது? 3 பேரா நிக்கிறீங்க. எந்த கிருஷ்ணா நான் பிடிக்கிறது? சும்மா சிரிச்சே இருந்தா சரியா போச்சா? ஒத்தனா நில்லு, ஒண்டிக்கு ஒண்டி வா. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். அப்படியா? அங்க பாரு. நீ பெரிய ஆள் தான் கிருஷ்ணா. கருப்பா, தோத்து போயிட்டியா? நான் ஒன்னும் தோத்து போகல. நீதான் அழுகுணையாட்டம் ஆன. ஒரு இடத்த நிலைய அடிக்காம தவக்கல போல இங்கே அங்கே லபக்கு லபக்கு லபக்குன்னு குதிச்சுக்கிட்டு இருந்தேனா உன்னை நான் எப்படி பிடிக்கிறது? சரி, போனா போது. நீ போ, நான் உன்னை பிடிக்கிறேன். சரி. கருப்பா, இன்னைக்கு திங்க என்ன கொண்டு வந்திருக்க? சரிதான் போ. நீ என்ன மூச்சு பிடிக்கிறத விட்டுட்டு சீனியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்ட. மக்கு, நீ தோத்து போயிட்ட. சரி, நான் தோத்து போயிட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு திங்க என்னதான் கொண்டு வந்திருக்க? வெங்காயமும் பழைய சோறு தான் கொண்டு வந்திருக்க. உனக்கு பிடிக்குமா? ஓ, ரொம்ப பிடிக்குமே. அப்படின்னா வந்து ஒரு வெட்டு வெட்டு வா. இந்த வெங்காயம் பிடிச்சுக்கோ. இந்த பழைய சோறு சாப்பிடு. கருப்பா, நீயும் சாப்பிடு. பரவாயில்ல, இங்கே சாப்பிடு. கருப்பா, தாகமா இருக்கு. இதுல பால் திறந்து கொண்டு வச்சா? இதுல பால் கொண்டு வந்தீங்கன்னா என் தொண்டை கூட நலியாது. இன்னும் எவ்வளவு வேணுங்கிற? குடம் குடமா வேணுங்கிறியா? ஒரு மாட்டு பால் சரியா? சரி வா. இந்த மாட்டு பாலை குடி கிருஷ்ணா. என்னது பால் சுரக்க மாட்டேங்கிறது? கருப்பா, இதோ வரேன். ஏண்டா அந்த மாடு பால் கறக்க மாட்டேங்கிறது? இந்த மாட்டு பாலமா கிருஷ்ணன் குடிச்சான். என்னடா வளர்ற? கிருஷ்ணனாவது பால் குடிக்கிறதாவது? காலையில நான் மாடு மேய்க்க போனேன்னா அங்க கிருஷ்ணன் வந்தான். அவன் தான்மா பால் குடிச்சான். குடிப்பான்டா, குடிப்பான். உண்மையை சொல்லு, அந்த மாட்டோட பால் என்னாச்சு? நிஜமாத்தான் சாமி, கிருஷ்ணன் தான் சாமி அந்த மாட்டு பாலை குடிச்சான். படவா, மறுபடியும் அதே பொய்ய சொல்றியா? மரியாதையா உண்மையை சொல்லு. பாலை கறந்து யாருக்கா வித்துட்டியா, இல்ல கண்ணுக்குட்டி குடிச்சுட்டா? இல்லங்க, சத்தியமா சொல்றேன், கிருஷ்ணன் தாங்க அந்த பாலை குடிச்சான். அன்னைக்கு என்ன கிருஷ்ணன் முறுக்கு கொடுத்தான்னு சொன்னேன், இன்னைக்கு கிருஷ்ணன் பாலை குடிச்சுட்டான்னு சொல்றேன். என்ன மடையன்னு நினைச்சியா? மரியாதை உண்மையை சொல்ல. ஐயோ வேண்டாம், அவனை அடிக்காதீங்க. எல்லாம் நீ கொடுக்க இடம் தாண்டி. இன்னைக்கு பாலை திருடி வித்துருக்கான், நாளைக்கு மாட்டையே திருடி கொண்டு போய் விற்பான். நீ சொல்றா படவா ஒண்ணு? ஐயோ வேண்டாண்ணா. சாமி, இது வரைக்கும் நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட போய் சொல்றேன் சாமி. நாளைக்கும் அந்த கிருஷ்ணன் என்னோட விளையாடுறதுக்கு வருவான். அவனை உங்ககிட்ட கூட்டியாரே சாமி. நீங்களே அவங்கிட்ட பாலை குடிச்சியா இல்லையான்னு கேளுங்க சாமி. அட பாதி கெடுத்தானே, அந்த கிருஷ்ணனை அழைச்சிட்டு வந்து நிரூபிக்கிறேன் என்கிட்ட சவாலா விடுறேன். டேய், நீ சொன்ன மாதிரி நாளை சாயந்தரத்துக்குள்ள அவனை அழைச்சிட்டு வரல, உன் முதுகு தோலை உரிச்சு விடுவேன். பாடவா. என்னங்க நீங்க? குழந்தை என்னமோ சொல்றான், அவனுக்கு சரியா நீங்க வரைஞ்சு கட்டின்னு பேசுறீங்களே. போடா நீ. என்னடி பண்ண? 4 வேதம் 6 சாஸ்திரத்தை தலைகீழா படிச்சு அந்த சாட்சாத் கிருஷ்ணனுக்கே தினமும் பாலாபிஷேகம் பண்ணிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கதறிட்டு இருக்க. எங்கிட்ட வந்து இந்த பொடி பய கிருஷ்ணனே வந்தான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய போக்கராத்தனம். கிருஷ்ணா, என்ன? உன்னை இனிமேல் பால் குடிக்க விட மாட்டேன். ஏன்? சொல்றேன். கருப்பா கருப்பா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஒரே ஒரு மாட்டுப்பாலை குடிச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நீ பாட்டுக்கு பாலை குடிச்சிட்டு போயிடுற.
எங்க ஐயர்கிட்ட யார் அடி வாங்குறது? கருப்பா நீ என்ன சொல்ற? நீதான் பாலை குடிச்சேன்னு எங்க ஐயர்கிட்ட நான் சொன்னேன். அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. சரி, இப்ப நான் பால் குடிக்கலாமா கூடாதா? ஒரு மாட்டு பால் என்ன, எல்லா மாட்டு பாலையும் நீயே குடி. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு எங்க ஐயர்கிட்ட வந்து நான் தான் எல்லா மாட்டு பாலையும் குடிச்சேன் அப்படின்னு நீ ஒத்துக்கணும், சரியா? சரி, ஒத்துக்கிறேன். அப்ப குடிச்சுக்கோ. ஏதோ பாலாபிஷேகம் பண்ணிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கதறிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து இந்த பொடிப்பைய கிருஷ்ணனே வந்தான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய போக்குறாத்தரம். ஒருவேளை ஐயர் சொன்னது உண்மையா இருக்குமோ? உண்மையிலேயே கிருஷ்ணன் என் பின்னாடி வரானா இல்ல ஏமாத்திட்டு போயிடுவானா? என்ன நம்பலாமா? கருப்பா, நான் நிச்சயமா வருவேன்னு நீ நம்பிக்கையோட கூப்பிட்ட போதெல்லாம் நான் ஓடி வந்தேன். நான் வருவேனாங்கிற சந்தேகம் உனக்கு எப்ப ஏற்பட்டுச்சோ அந்த நிமிஷமே நான் உன்னை விட்டு போயிடுவேன். கிருஷ்ணா! சத்தியமா சொல்ற சாமி, இன்னைக்கும் கிருஷ்ணன் என் கூட விளையாட வந்தான். அவன் தான் எல்லா மாட்டு பாலையும் குடிச்சான். இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்காகத்தான் என் கூடவே வந்துகிட்டு இருந்தான். ஆனா திடீர்னு மறைஞ்சிச்சா சாமி. நான் இந்த குழந்தை இப்படி அடித்து கொள்றேன். திரும்ப திரும்ப அதே பொய்ய சொல்லி என்ன ஏமாத்துறான். உனக்கு 3 என்ன படல என்ன நெஞ்சல் திறந்தா இன்னைக்கு கிருஷ்ணனை பார்த்து என்கிட்ட சொல்லுவான். கடைசியா கேட்கிறேன், உண்மையை சொல்லணும். எல்லா மாட்டு பாலையும் என்ன பண்ணேன்? சாமி, இத்தனை வருஷமா உங்க உற்பத்தி நானா எதுக்காக சாமி போய் சொல்லணும்? நீங்க அடிச்சாலும் சரி திக்கினாலும் சரி நான் சொல்றது உண்மைதாங்க. என் வயசுக்கு ஒண்ணு மாதிரி கல்லூரி மங்கன பார்த்ததே இல்லை. உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறேன் இல்லையா பார். கருப்பா, ஏண்டா இப்படி அடிபட்டு சாகுற? என்ன நடந்ததுன்னு உண்மையே சொல்லேண்டா. அம்மா, நான் உண்மையை தான்மா சொல்றேன். ஐயோ, இப்ப அவருக்கு இருக்கிற கோபத்துல உன்னை கொன்னாலும் கொன்னுடுவான். கருப்பா, நான் ஒண்ணு சொல்றேன். அவர் இங்க வர்றதுக்குள்ள நீ இங்க இருந்து ஓடி போயிடு. அவர்கிட்ட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். போடா. வேண்டாமா, நான் இங்க இருந்து ஓடி போனாதான் போய் சொன்னேன்னு ஆயிடும். ஐயருக்கு என்ன செஞ்சாலும் சரி, நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஓடி உள்ள என்ன ஓடினா உனக்கு தண்டனை. நீ பால் திருடிங்கிறது இந்த ஊர் முழுக்க தெரியட்டும். சோதனை, அந்த கருப்பன் கையில நான் போட்ட சூடு கண்ணா உன் கையில எப்படிப்பா வந்தது? அப்படின்னா நீ வந்திருக்க, அவனோட விளையாடி இருக்க, அவனுக்கு முறுக்கு கொடுத்திருக்க, அவன் கொடுத்த பாலை சாப்பிட்டிருக்க அப்படின்னு அவன் கதறதெல்லாம் இல்லையாப்பா? அத உண்மையை நிரூபிக்கிறதுக்காகத்தான் நான் அவனுக்கு கொடுத்த தண்டனை நீ ஏத்துட்டியாப்பா. நீ ஏத்துட்டியாப்பா. எத்தனை ஜென்மம் எடுத்து இந்த பாவத்தை நான் குறைக்க போறேன் கிருஷ்ணா. எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ வேற இல்ல, அந்த கருப்பு வேற இல்ல, அந்த கருப்பு வேற இல்ல. கருப்பா, கருப்பா. கருப்பா, என்ன மன்னிச்சுடா கண்ணா, என்ன மன்னிச்சுடா. சாமி,
இந்த பிஞ்சு நெஞ்சில் இருந்த பக்தியில கோடியில ஒரு பங்கு அகங்காரம் பிடிச்ச என் நெஞ்சில் இல்லாம போயிடுத்துடா. வெறும் வேதங்களை படிக்கிறதுனால மட்டும் பகவானுடைய அருள் கிடைக்காதுன்னு என்ன தெரிஞ்சு விட்டேன்டா. என் கண்ணா திறந்து விட்ட பரமாத்மா நீதான். கண்ணா வாடா, கண்ணா வாடா, கண்ணா வாடா. உள்ள போப்பா, கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் இஷ்டப்படி கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணு. போப்பா. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? நான் உள்ள போய் பூஜை பண்றதா? ஆமாப்பா, ஆமா. நீதான் அந்த கிருஷ்ணனுக்கு இனிமே பூஜை பண்ணணும். எனக்கு பூஜை பண்றதுக்கு மட்டுமில்ல, இந்த சன்னிதானத்துல காலடி எடுத்து வைக்கிறதுக்கே யோகியதை இல்லாம போயிடுச்சு. இத்தனை வருஷமா நான் தான் உண்மையிலேயே பெரிய பக்தன், நான் தான் பெரிய வைஷ்ணவன் நினைச்சுட்டு கால் தூசுக்கு சமானமாக மாட்டேன்ப்பா. நீதான் பெரிய வைஷ்ணவன். கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः. कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. पितु मातु स्वामी सखा हमारे, चित्त मातु स्वामी सखा हमारे.